அப்படின்றது மாதிரி இருந்தது. எங்களோட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி கர்நாடகாவில் போய் இங்கே சொல்கிறாங்க முக்குளத்தூரில், அது அந்த பிரிவு தம்பிகிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், உட்பிரிவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்நாடகாவில் அங்கே 3 ஜாதியும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா நிர்வாகம் நடத்தி கர்நாடகா தேவர் சங்கம்ன்ற பேரில் ஒரு அமைப்பை நடத்தி அங்கே ஒரு பேங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க, வங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர், பெரிய பெரிய ஆட்கள், அவங்களையெல்லாம் எங்களையெல்லாம் கூப்பிட்டு அங்கே பாராட்டு நாள் நடத்துவாங்க. மலேசியாவுக்கு கூட கூப்பிட்டு இருந்திருந்தாங்க. எனக்கு வேறு தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பணம் படைச்சவன் இல்லை. தேவர் திரு தொண்டன், தேவருடைய வரலாறுகளை இம்மி பிசகாமல் எந்த இடத்திலும் நெருடல் இல்லாமல் சரியாக சொல்லக்கூடியவன் என்ற ஒரே தகுதிதான் இன்று உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா தேவர் திரு தொண்டர்கள் மத்தியிலும் மாற்று இனத்தை சார்ந்த மாற்று கட்சியினரும் மதிக்கிறார்கள் என்றால் தேவரை சரியா படித்ததுனால தான், சரியா பேசுறதுனால தான். அந்த ஒரு தகுதி எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இரத்த தானத்தை முன்னெடுத்து செஞ்சுக்கிறோம். இரத்த தானம் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது. தானம் மட்டும் இல்லை, குடிக்க விடாது. குடித்தா குடிப்பழக்கம் இன்னைக்கு நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. கல்வி நிலையங்கள் பூரா பிரைவேட் நடத்திக்கிட்டு இருக்கான், தனியார் கல்லூரிகள் நடக்குது, தனியார் பள்ளிகள் நடக்குது. அரசாங்கம் டாஸ்மாக்ன்ற பேரில் அரசாங்கமே சாராய கடை நடத்திக்கிட்டு இருக்கு. குடியை எதை எடுத்தாலும் ஒரு நாளைக்கு பத்திரிகையில் பார்த்தா ஆக்சிடென்ட், பாலியல் தொந்தரவு, எதுவுக்கு அடிப்படை என்னன்னா இந்த சாராயம்தான், மதுதான். இது இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் அறவே ஒதுக்கக்கூடியது. இரத்த தானத்தை மட்டுமல்ல, குடும்பத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பசுமன் பாசறை இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வெற்றிக்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். இந்த பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தேவர் தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் அவர்களுடைய அருளாசியோடு, அன்னை மீனாட்சியினுடைய அருளாசியோடு பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த். பசுப்பொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃபங்க்ஷன் முடிய போய் அந்த சின்ன குழந்தைகளை அவங்க கொஞ்சம் கட்டாம அவங்க குழந்தைய கையில் பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் அமைதலாக இருங்க. இந்த நிகழ்வில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் ஒரு விருந்தினர் என்னோட வந்தார். அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் முன்னாடி விஜய் டிவி பார்த்துருப்பீங்க. அவங்க அதில் உள்ள ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டர் தான் அவங்க, ரோஸ் அவர்கள். இவங்களை எல்லாரும் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆனால் நமக்கு அது மறந்துருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விளம்பரமான நிகழ்ச்சியாக போயிட்டு இருந்தது. இப்பவும் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு அவங்க மனசில் என்னை தோணி இருக்கு. நம்ம இரத்த தான பசும்பொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையில் சாத்தூர் பகுதியில் நம்ம தங்கப்பாண்டியன் அவர் நிறைய ஏழை மாணவர்களுக்கு இலவச சிலம்பு பயிற்சி கொடுத்து குழந்தைகளை இன்னைக்கு நல்வழியில் ஒரு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா இவ்வளோ குழந்தைகளை கிராமத்தில் இந்த நேரத்தில் இந்த வயசில் நல் ஒழுக்கத்தில் ஸ்கூல் தான் அது பொறுப்பாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எந்த வெளியில் எந்த திசையில் போகிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு உள்ளக்கூடிய காலகட்டம் அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு அடித்தளம் அஸ்திபாரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதில் வந்திருக்க பிள்ளைங்க எல்லாருமே கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் கிடையாது, லட்சாதிபதி வீட்டுகள் கிடையாது, எல்லாமே ஏழை எளிய மாணவர்கள். இதுல ஒரு குழந்தையை அவங்க திருமதி ரோஸ் அவங்க தத்தெடுத்து அந்த குழந்தைக்கான செலவு,
படிப்பு செலவு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க ஒரு தாய்க்கு தாயாக இருந்து அவங்க எல்லா விஷயத்தையும் எடுப்பதுக்கு முன் வந்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து யோகா குழந்தை, எந்த குழந்தைன்னு பார்ப்போமா? அதிர்ஷ்டசாலி குழந்தை. அம்மா பேர் என்ன? கஜனி. என்ன? கஜனி. கஜனி என்ன? கஜானனி. அது ஜா கூட்டெழுத்து போடலையே. மாணவியின் பெயர் கஜானனி. கஜானனி. கஜானனி ஐயா, மாணவியின் கஜானனி அப்பா கிடையாது, தவறிட்டாரு. அவங்க அம்மா தான் அவங்க வந்து பாதுகாவலர். 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சாத்தூர். இந்த குழந்தைய இனி இன்னையிலிருந்து அவங்க தான் தேவையான விஷயங்கள் எல்லாம் தாய்க்கு தக இருந்து அந்த தாய்க்கும் ஒரு சகோதரியாக இருந்து அவங்க வழி நடத்துவாங்க. அவங்கள வந்து ஐயா வாங்க. இக்குழந்தையின் கல்விக்குரிய முழு செலவையும் அன்பு சகோதரி ரோஸ் அவர்கள் இன்று முதல், இன்னைக்கு உள்ள விழாவுக்கு தான் அது முதல் தடவை அந்த அம்மா வந்திருக்கிறது. நம்மளுடைய பணிகளை பார்த்து அவரே ஒரு குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை வழங்குகின்றார். அதுக்கடுத்து சாத்தூர் கல்லூரி மாணவி மகாலட்சுமி அவங்களுக்கு பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை சார்பாக அது கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. வணக்கம். நிஜமா நான் ரொம்ப இயஸாக நிறைய ப்ரோக்ராமில் எல்லாரும் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் அதில் இறங்க முடியும். அப்படின்னு எனக்கும் நான் 12th படிக்கும்போதே மேரீடு. சார் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், அவர் காவல்துறையில் பெரிய ஆஃபீஸர். இப்போ ஒரு ஃபேமிலி தான். பட் எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குழந்தைக்கு நீங்கள் தாயாக இருங்க, அந்த குழந்தைக்கோட கல்வி வருங்காலத்தில் அந்த குழந்தைக்கு எல்லாம் சப்போர்ட்டிவாக இருங்கன்னு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டடியாக இருக்கணும்ல, அப்போ தானே நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடியாக வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு அம்மாவால் உருவாக்கப்பட்டது. எனக்கு மதர் அவங்க. ஆனால் எனக்கு ஒரு டாக்டராக இந்த குழந்தையை நான் எடுத்திருக்கேன்னா நிச்சயமாக இந்த குழந்தையை வருங்காலத்தில் அவள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் எத்தனை பேர்கிட்ட கையேந்தினாலும் அந்த குழந்தையை நான் படிக்க வச்சு அவளை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவேன். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அதாவது அவங்க தாயின்னு சொன்னாங்கல்ல, கணவன் மனைவி பெற்றா தான் தாய் தகப்பன் இல்லை. இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் வந்து உதவி பண்ணக்கூடியவங்க தான் தாய் தகப்பன். அதை தான் அவங்க சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் கல்லூரிக்கான முழு செலவையும் நம் அறக்கட்டளை அன்பு சகோதரி மகாலட்சுமிக்கு நம் அறக்கட்டளையை முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. அதற்கான நிதி உதவியை ஆலடிவட்டி அத்தான் கோபித்தேவர் அவர்கள் நிதி உதவி வழங்குகிறார். பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு வீரவாள் பரிசு வளரியும் வழங்க பாண்டியன் சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாக அண்ணன் தங்கபாண்டியன் வழங்க வீரவாளை அத்தான் ஆலடிவட்டி கோபித்தவர் அவர்கள் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதனி முத்தியல் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறக்கட்டளையின் அன்பு அண்ணன் கண்ணன் அவர்களின் துணைவியார் மதனி முத்தியல் அவங்க மேடைக்கு வாங்க.
இருங்க, அவங்க அந்த மதனி வரட்டும். மதனி வாங்க மேலே. டாட்டாலாம் காமிக்கக்கூடாது, நீங்கள் வரணும். அந்த உட்காந்துருக்காங்க, வாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ஒரு அவங்க வாழ பசுமன் பாசறை ரத்தான் அறக்கட்டளையின் மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் எஸ் அகஸ்டின் தனபால் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அறக்கட்டளையின் மாநில இளைஞரணி தலைவர் மருமகன் நேதாஜி ஜப்பானி அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அந்த பொன்னாடை பற்றி முடிச்சுக்கிறோம். அண்ணன் கே பெஞ்சமின் சண்முகவேல் அவர்களுக்கு வாங்க, மேடைக்கு வாங்க, வாசிக்க வந்துருங்க. பெஞ்சமின் சண்முகவேல் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு ரத்தான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் வழங்குவார். அத்தான் எம் தர்மர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் மலைச்சாமி அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தம்பி ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு மலைச்சாமி இருக்குது. அண்ணே மலைச்சாமி அண்ணே மேலே வாங்க. செந்தூர் பாண்டியன், எம் செந்தூர் பாண்டியன், அண்ணே செந்தில் பாண்டியன் அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு சகோதரர் மானூர் அண்ணன் மதி அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. யார் வந்திருக்கா? கர்நாடகா தேவர் சங்கத்தின் சிந்தாமணி ஏரியாவின் தலைவரும் இன்றைய பிபிஆர் ரத்தன அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்கள் உதவி கேட்ட உடனேயே செய்கிறோம் என்று சொல்லி கண்டனம் இன்று வணக்கரை அன்பு சகோதரர் பாலமுருகன் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வருங்காலத்தில் டிவிக்கு கவுன்சிலாக இருக்கக்கூடிய நம்ம தம்பி சிந்தாமணி குறுகுறுக்கு உரிமையாளர் அவர்கள் குழந்தைகளுக்காக இன்று 5000 ரூபாய் கன்னடம் வழங்கப்படும். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் முத்துராமலிங்க தேவருடைய ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி பூசை விழாவில் குத்துவிளக்கு பூசைக்கு எந்த மாதம் கூப்பிட்டாலும் உடனே வரக்கூடிய எங்கள் ஏரியாவை சேர்ந்த தாய்மார்களுக்கு ஒரு அன்பு பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. அப்படியே குடும்பம் கொடு, கையில் குடுமா, அவங்கள்ட்ட குடுமா. அங்கே நில்லுங்க, நான் போட்டேன். அப்படியே அப்படியே போங்க, அப்படியே நில்லுங்க. அப்படியே போன கொடுங்க.
செந்தில்பாண்டி மேலே விட்டோம் வரல. சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு சீல்டை கொடுத்துருந்தாரு, அது எமர்ஜென்சியாக இவருக்கு பொன்னாடை போடுங்க, நினைவு பரிசு கொடுங்க. நான் தான் போடுவேன். நீங்கள் தான் போடுங்க. செந்தில் பழனி கொடுங்க கொடுங்க. அண்ணா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சாப்பிட்டு போவோம், சாப்பாடு இருக்குது. கையால் கொடுங்க. வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சங்கரங்கோயில் அண்ணன் பாலமுருகன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர் சந்தோஷ் அன்பு சகோதரர் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பாமுருகனா? சரி 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 சரி. அன்பு மகன் அஜய் ராமர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஜித்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். லட்சுமணன் கீழே லட்சுமணன் வேறு இருக்கும் பாருங்க. கே லட்சுமணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பாலமுருகனே வந்துடும் பேர். அடுத்து தலைவரை அவருக்கு உள்ள செட்டு கூட்டுக்கோங்க. இந்த ரெடியா போட்டு விடுங்க, அப்படியே போட்டு விடுங்க. பாலமுருகன் என்ன எடுப்பா? பாலமுருகன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. அடுத்து எந்த பாலமுருகன் உண்டு ஏய் கையில் வை, வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்க. டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க. அடுத்தபடியாக எங்களுக்கு அறக்கட்டளைக்கும் எங்களுடைய தொண்டுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இரத்த தானத்தையும் உடல் தானத்தையும் இந்த சமூகத்துக்காண்டி அர்ப்பணிக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு சிறந்த ஆர்கனைசர் விருது வழங்கி பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை கௌரவப்படுத்தப்படுகிறது. சுபாஷ் சந்திர போசனை ஐயாட்ட பையன் எந்த முறை அன்பு தருமரனுக்கு பொழுதாக அவங்களுடைய துணைவியார் நினைவு பரிசை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க. வாங்க. அன்புக்குரிய சகோதரர், அதாவது குறுகிய காலம்தான் எங்களுக்கு பழக்கம். திருநெல்வேலியில் மணக்கரை பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறந்த இரத்த கொடையாளர் விருதை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. தம்பி இருந்தா பொன்னாடை போட்டு பொன்னாடை விடுங்க பையன். தம்பி பொன்னாடை விடுங்க. பொன்னாடை
அவங்களுக்கு 3 விருது இருக்குது. வெங்கடேஷ் அவங்க குரூப் இருக்குது. அவங்க இருக்கிறது வரட்டும், வரல எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். இருக்காங்க. ஆமாம், 3 பேர். இல்லை டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அடுத்தபடியாக சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து விடுங்கப்பா. சர்டிஃபிகேட்டையும் கொடுங்க, அதை வச்சுக்கிட்டா ஒரு ஆள் சர்டிஃபிகேட் கொடுங்க. அடுத்தபடியாக மரக்கண்டு எடுத்து கொடுங்க ஒரு ஆள். ஏய் தம்பியா, ஒரு ஆளுக்கிட்ட வந்து மரக்கண்டு, ஒரு ஆள் சர்டிஃபிகேட்டு சொல்ல சர்டிஃபிகேட்டை வாசித்து கொடுங்க. வாசிச்சு விட்றானே அண்ணே, நான் கிளம்பட்டா? ஃபோன் அடிங்க. நான் சொல்ல மட்டும் எடுத்து கொடு. அடுத்தபடியாக சிறந்த மக்கள் சேவை விருது வெங்கடேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளை தென்காசி. தென்காசி பிரிச்சு கூட இருக்கா இருக்காங்களா அண்ணே? இதில் வாசிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படியே முன்னாடி போங்க. அவங்க வரல. சரத்து இல்லை, வரணும், லேட் ஆகும். அப்படியா? இப்படி இந்த லைனில் தான் இருக்குது. டக்குன்னு சொல்லுங்கள், எடுத்து கொடுத்தோம். அடுத்தபடியாக எனது இளைய மகன் அஜயராமருக்கு சிறந்த இரத்த கொடையாளர் விருது வழங்கப்படுகிறது. அதாவது எங்கள் வீட்டில் நான் 65 தடவை ரத்தம் கொடுத்துருக்குறேன். மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 102 யூனிட் கொடுத்துருக்குறோம். இந்த வட்டம் லாஸ்ட்டாக நான் கொடுத்ததோட மீனாட்சி மிஷின் வரல வச்சிரு. அடுத்து என்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறா? கொடுக்கணும். கருப்பசாமி சிவகாசி நேதாஜி ரத்த தான அறக்கட்டளை. தெரியல, ஏதோ ஒரு பையன் வரலைன்னா அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிரு. சரவணகுமார் கோவே எடுத்து டக்கு டக்குன்னு நீங்கள் வாசிக்க. சாத்தூர் தங்கப்பாண்டியன் அப்படி வாசிக்கிட்டே இருங்க, ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். சாத்தூர் தங்கப்பாண்டியன் கொடுங்க, எடுத்து கொடுங்க. துண்டை கொடுங்க. சொன்னாலே இந்தாங்க தலைவர். அதாவது சிலம்ப சிறந்த ஆசான் அவர். அதுபோக இப்போ நம்ம தொடர்ந்து ரத்த தானமும் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சிறந்த ரத்த தான சேவையாளரும் வந்துடுவார். சாபர் அலி புசான் வரல. ஜிரி ராமர் நாகர்கோவில் சிறந்த ஆர்கனைசர் விருது வந்திருக்காரு. அவங்க அம்மாவோட வந்திருக்காரு. அந்த இது பையையும் ஒன்று எடுத்து கொடுங்க, மரக்கண்டு எடுத்து கொடுங்க. இப்போது வாங்க அம்மா, வாங்க மேலே வாங்கம்மா. அதாவது நீங்கள் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லா பேரும் பிள்ளை பெற்று வளர்த்துருப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மாவோட தான் வருவாங்க. அவங்க அம்மாவும் நான் என் பையன் பண்ணக்கூடிய சேவைக்கு நான் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாயை நான் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவங்க. அம்மாவுக்கு ஒரு பொண்ணாடை கொடுங்கப்பா, அங்கே கொடுங்க. அம்மாவுக்கும் போட்டு விடுங்க. மரக்கண்டு கொடுங்க. அடுத்து
சரவண கணேஷ், சரளா கணேஷ் வரலையா? சரளா கணேஷ் சிவகங்கை வரல. ராணி சீனிவாசன் தென்காசி வரல, அவங்களும் வரல. தம்பி லேட்டாகும். சேவை மணி சேவை மணிகண்டன், அன்பு மாப்பிள்ளை சேவை மணிகண்டன் சிறந்த இரத்த கொடையாளர். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு முத்தீஸ்வரர் கோயிலில் வந்து ஏழக்கிழமை அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆமாம், கொடுங்க. சாப்பிட்டு போனோம். யாரும் போயிடாதீங்க, சாப்பாடு ரெடியாக இருக்குது. யாரும் போயிடாதீங்க, சாப்பிட்டு தான் போகணும். முனீஸ்வரன் மதுரை, மாப்பிள்ளை முனீஸு ரைட்டு. கார்த்திக் மதுரை, மைன கார்த்திக்கு பாப்பா, உன் பேர் தானே கார்த்தி? அது ஒரு போரை திருச்செலி கிராமம். அன்பு தம்பி அருண் சோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தங்கச்சி மட்டும் மேலே வச்சுட்டு போட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் கேளு. சாந்தினி அடுத்தபடியாக இதை வச்சிரு. அடுத்தபடியாக சமூக பணி செய்யறதுக்கு யார் வீட்லையும் ஒத்துக்கிற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நபர்களோ ஒரு ஆளா இந்த சமூக சேவை பண்ணுறதுக்குண்டே நீ என்ன வேண்டாலும் கண்ணனுக்கு பண்ணு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அக்கா சாந்தினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பொன்னாடை நினைவு பரிசு. தம்பி நீங்களும் வாங்கயா, வாங்கயா, நீங்கள் வாங்கயா. வாங்கி சாந்தினி வாமா. இருந்தால் நிறைய பேர் இருக்கு. அப்படியா? அவர் அருண் சேர்த்து எழுதுல. அருண் சேர்த்து எழுத சேர்ந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஏன்னா வந்துருங்க போயிருக்கேன். வந்துட்டு போயிருந்தா வந்துக்கிறீங்க. வாசிக்கிட்டே இருக்கு. அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும், அதாவது டிஎன்டி மாநாடை பெரும் முயற்சி எடுத்து சேவையாற்றி கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைவர் வாங்க. அடுத்தபடியாக பார்த்திபன், பார்த்திபன் ராம்நாடு,
தம்பி பார்த்திபன் ராமநாடு. அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். உதவும் கரங்கள் நண்பர்கள் தென்காசி. உதவும் கரங்கள் நண்பர்கள் தென்காசி. இப்படி எடுத்துட்டீங்களா? வாங்க தம்பி, அப்படியே மேலே வாங்க. பொன்னாடை கொடுங்க. வாங்கயா வாங்க. அதையும் கொடுங்க. இந்த சீல்டு இங்கே இருக்குது, சீல்டு வாங்கி கொடுங்க. சீல்டு கொடுங்க, சீல்டையும் கொடுங்க, அதையும் கொடுங்க. அறம் செய்ய விரும்ப தென்காசி. அறம் செய்ய விரும்ப தென்காசி. அச்சய பாத்திரம் அறக்கட்டளை வாசுதநல்லூர். அத்திப்பட்டி சுந்தர். தம்பி அருண் அவர்கள் மேடைக்கு வருமாறு அனுப்ப நினைக்கிறோம். தம்பி அருண் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு நினைவு பரிசு. அத்திப்பட்டி சுந்தர். முத்து மகாராஜன் தூத்துக்குடி சிறந்த இரத்த கொடையாளர் விருது. ராதாகிருஷ்ணன் காரக்குடி. ராதாகிருஷ்ணன் காரக்குடி. சாரங்கபாணி காரக்குடி. ரவிக்குமார் கோயம்புத்தூர். ஒருத்தர் காரக்குடி. காரக்குடியா அண்ணே? காரக்குடி. ஆமாம் 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 ஆமாம். ரவிக்குமார் கோயம்புத்தூர். கௌதம் கோயம்புத்தூர். சுந்தர்ராஜ் மதுரை. சுந்தர்ராஜ் மதுரை. கணேசன் மதுரை. சரவணகுமார். சரவணகுமார். ஆர் மாடசாமி. ஆர் மாடசாமி. ராமு. என்ன ஒருத்தர் பொன்சங்கர் தென்காசி வந்திருக்காப்புல. பொன்சங்கர் தென்காசி. அதெல்லாம் வேணாம், பொன்னாடம் மட்டும் கொடுங்க.
பாலா மதுரை, ராம் மதுரை, அருண் அருண் ஜாகிர் விஜயன் நீர்வழி வந்திருக்கானா? வந்திருக்கேன் சின்ன பனையூர் ராஜா, செந்தில்குமார், யுஏ செந்தில்குமார் வரல, கஜான பூஜாரி வரல. இந்த டாக்டருக்குலாம் இருந்துச்சுலடா அவருக்குலாம் இருந்துச்சு. எங்கே சீல்டையில் இப்போ சர்டிஃபிகேட்டே காணும் டாக்டருக்கு. அகஸ்டின் அகஸ்டின் தனபால். சொல்லுங்க. டாக்டர் ஸ்ரீ திரு ஆதி வெங்கடேசன், வேங்கை யூனிவர்சிட்டி சிறந்த சிலம்ப ஆசிரியர் விருது. சர்டிஃபிகேட் இல்லை, மரக்கண்டு எடுத்து கொடுங்க. வேற யாருக்கு? வெங்கடேஷ் நாகநாதன் மச்சான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மாப்பிள்ள முருகன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நான் நினைவு பரிசு எடுத்து கொடுங்க. இல்லை சாப்பிட போகிறேன். சொல்ல வந்த ஆளுக்கு அன்புக்குரிய அண்ணன் கிரசர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கொண்டா எடுத்து அடுத்தபடியாக அன்பு தம்பி டிஎன்டி போராளி அடுத்தபடியாக எங்களுக்கு வருஷந்தோறும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கடைசி வரைக்கும் ஒளிபரப்பு செய்து எங்கள் இரத்தசான சேவையை பங்கெடுப்பு அளித்த அன்பு தம்பி தேவர் மீடியா மகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது.
இல்லை இல்லை தேவை. அன்பு தம்பி பசுமன் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்பு மகன் சரத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு கொண்டாட போது நினைவு பரிசு எடுத்துருவாங்க. நினைவு பரிசு எடுங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்க. அது அவருக்கு தம்பிக்கு கொண்டாட பசுமன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பசுமன் ராஜா இந்த விழாவை எந்த நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் எஸ்பி சிஐடி திருக்கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆமாம், சாப்பிடுங்க. திருக்கண்ணனே வாங்கண்ணே. அண்ணே வாங்க. இதை எடுத்துட்டு கொடுத்தேன் சலு ஓடலை இல்லையா? பாப்போம், இருங்க. வாங்கப்பா. இந்த அடுத்தபடியாக முனீஸ் மாப்பிள்ள வாங்க. முனீஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு, அதை எடுப்பா. சர்டிஃபிகேட்டு இந்தாங்க. இந்த முனீஸ் பொன்னாடா கொடுங்க. முனீஸ் எடுங்க. இது என்னது? ஆமாண்ணே, அவனுக்கு நாங்கள் போட்டோ போட்டு விட சொன்னேன், நீங்கள் போட்டே விடலை. நான் ஒன்றுமே ரெடி பண்ணல. நம்ம இதை கொடுத்துருவோம், நினைவு பரிசு கொடுத்துருவோம். ஆமாம். அடுத்த கவிக்குமார் எனக்கு போல சங்கரேஸ்வரன் அன்புக்குரிய அண்ணன் எங்களுடைய சேவையில் பங்காற்றியக்கூடிய சங்கரேஸ்வரன் நம்பி டீ ஸ்டால் உரிமையாளர் அவர்களுக்கு சிறந்த மக்கள் சேவை விருது வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. பனையூர் ராஜா அவங்க எல்லாரும் எங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? தம்பி எல்லாரும் இருக்கீங்களா? பணத்தை கூப்பிட்டுவாங்க, எல்லாரும் கூப்பிட்டுவாங்க. அன்புக்குரிய அண்ணன் எங்களுடைய பொருளாளர் அகஸ்டின் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரிய அண்ணன் மச்சான் காளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இன்னும் இந்த கல்வி தூக்கத்தொகையெல்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 15 பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சங்கரு மேடைக்கு வாங்க. வாரா சந்தோஷ்
சந்தோஷ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தம்பி இதை கொண்டு வாங்கயா, இதை கொண்டு வா, பொன்னாடை கொண்டு வா. இல்லை சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. சந்தோஷம் அண்ணனுக்கு போடுங்க. இந்த சந்தோஷம் பாலா பாலா தம்பி சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துகிறது. எஜுகேஷன் ஃபீஸ் கொடுக்க வர சொல்லி இருக்கிறேன். சரி, ப்ரோக்ராம் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஓகே, இல்லை நீங்கள் இருங்க சேர்த்து கொடுத்து. சரி சரி, நீங்கள் போய் சாப்பிடுங்க கீழே. அடுத்தபடியாக தப்பானி இல்லை போட்டாச்சு. இது அங்கே நோட் இருந்துச்சு எங்கள் கல்விக்கு. இந்த பிள்ளைகளை பூரா பேரை நான் எடுத்துறியா அவர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஒன்று மட்டும் முடிச்சிருவோம். சந்தோஷ் சந்தோஷ் இருக்கானா? ஆமாம், வந்திருக்கேன். அப்படியா? சீல்டு ரெடி பண்ணியிருக்கா? சீல்டு ரெடி பண்ணியிருக்கா? சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க. சரி சரி. லட்சுமணன் என்னது மகன் லட்சுமணன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பாப்பா ஐயா போட்டாலும் ஒரு பையன் கொடுத்து சர்டிஃபிகேட் அடுத்த வருஷம் போட்டு எங்கே அவர் பேர் என்ன? இந்த அவருக்கு அவனுக்கு லட்சுக்கு ஒரு கொண்டாட போகிறது. மூத்தாள் ஒரு பையன் எடுத்து கொடுங்க. எம் சத்யராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எம் சத்யராஜ் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சந்தோஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தம்பி சந்தோஷ் வாயா. இல்லை அந்த சந்தோஷம் அவருக்கு கொண்டாட பற்றி இந்த தம்பி சந்தோஷ். தீபா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சாத்தூர் தீபா இல்லையா? தீபா அது மேலே மேலே இருக்கிறது இல்லை, அது இல்லையோ? இது வந்து சண்மதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சண்மதி வரலையா? சரி. இது விக்ரம் மகேஷ் மேடைக்கு வாங்க. சாவித்திரி மேடைக்கு வாங்க. மித்ரா மேடைக்கு வாங்க. முகில் மேடைக்கு வாங்க. இது என்னதுப்பா? தானேஷ் மேடைக்கு வாங்க. ராகவன் மேடைக்கு வாங்க. பேக்கு கஜானி மேடைக்கு வாங்க.
தச்சனா மேடைக்கு வாங்க. சக்திவேல் மேடைக்கு வாங்க. ராஜ தேன்மொழி மேலே வாங்க. மாதேஷ், தேமதர்ஷினி, முத்திஸ்கா, இது கமிதி. அவ்வளோதான். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. கணேசன் கன்னியாரங்களா வரீங்க? சரி, பேக்கு போகிறாரு. பேக்கு அண்ணே, அப்படியே கொடுங்க அண்ணன்ட்ட. கொடுக்குறேன், நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்படி கொடுத்து எடுத்துட்டு நான் சொல்கிறேன் எல்லாமே அது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அங்கே ஒன்று வேணும். எல்லாருக்குமே இருக்குமே இருக்குங்களா? பேக் எது இருக்கா கீழே பார்த்துக்குறோம். தம்பி மேலே வாங்க. பனையூர் ராஜா அந்த டேய் அந்த 6 எடு. அப்படியே 6 எடுத்து வாங்கிட்டு வரிசையில் வருது. எத்தனை பேருப்பா? 5 பேரா 6 பேரா? 5 பேரா? 5 பேருக்கு அப்படியே எடுத்து கொடுத்துரு. பனையூர் ராஜா அவர்களுக்கு சிறந்த கலை விருது வழங்கப்படுகிறது. அவர் வராததுனால அவங்க பையன் பெற்றுக்கொள்கிறார். இந்த இதை பிடிங்க வரத்து. கணேசன் மேடைக்கு வாப்பா. கணேசன் ஒன்று இருக்கும் பாருங்க. சீல்டு இருக்கும் பாருங்க. கணேசன் இருக்கான்னு பாருங்க. கணேசன் பைய எல்லாத்தையும் கொடுத்து விடு. அப்படியே மரக்கண்டை எடுத்துக்கங்கய்யா. மரக்கண்டை எடுத்துக்கங்க. நான் வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர்றேன். அடுத்தபடியா என்னண்ணே இல்லை குறிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய பசும்பொன் இரத்த தான அறக்கட்டளையுடைய மாநில துணைத் தலைவராக மதியழகன் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கார்டு வழங்கப்படுகிறது. அன்புக்குரிய சந்தோஷ்
நீங்கள் வாசிப்பீங்க நான் அவ்வளோ வாங்கண்ணே 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 சந்தோஷண்ணே சந்தோஷண்ணே வாங்க காணல பேசு பேசுவா வணக்கம் நடத்துங்க. சந்தோஷ் ஆனால் பை கொடுத்தாச்சா பையை எடுத்துக்கிறது பையன் கொடுத்துருக்கானே சந்தோஷ் அவர்களை பசும்பொன் பாசறை ரத்த தான அறக்கட்டளை மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. பையன் இதில் இருக்க கொடுத்துரு நாகநாத தேவர் அவர்களை பசும்பொன் பாசறை ரத்த தான அறக்கட்டளை மதுரை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. சாப்பாடு பசி காரணமாக அப்படியே இந்த சின்ன குழந்தைய பூரா அப்படியே மேலே வாங்கலேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அங்கே பண்ணினே எல்லா பிள்ளைகளும் வந்து அவர் அப்படியே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் தானே. ஆமாம். வாங்கப்பா மேலே வாங்கப்பா அப்படியே. நட்டுருமோ இந்த வர வர வயர் வருமா தம்பி செல்ல கொடுத்துருவாங்க அந்த பையன் எடுப்பாங்க கொடுத்துருவாங்க கூட அவங்க எடுத்து அப்படி இல்லை எடுத்து கொடுத்துருவாங்க இன்னும் நோட்டிக்கலாம் சீல்டு வச்சுங்க அவங்களுக்கு அப்படியே கீழே முடி கொடுக்க நீட்டாக தெரியும் அப்படியே வந்து அப்படியே உட்காங்க என்ன பண்ண என்ன பண்ண இங்கிட்டு அப்படி
வேணுமா? இன்னொரு கம்பி எடுப்பிக்கலாம் வேணுமாண்ணா? இன்னொரு கம்பி எடுப்போம், அவ்வளோதாண்ணா. சரி ரைட். கண்ணா கண்ணா கண்ணன்